22வது வாக்கியத்தை வாசிக்கலாம். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 22வது ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே இது தீவிரமாய் நடப்பிப்பேன். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் தீவிரமாக நடப்பிப்பேன். இந்த மாதத்துக்கான கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் என் வார்த்தையை இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். இந்த ஏற்ற காலம் என்பது that is divine time. It's called divine time. Divine blessings, தெய்வீக ஆசீர்வாதம் என்பது தேவனுடைய நேரத்தில் நமக்கு கிடைக்க வேண்டிய விதத்தில் நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு மனிதனுக்கு 4 பொண்டாட்டி இருந்தாங்க. அடாடா இவன் பரலோகம் போவானா அப்படிங்கிற கேள்விக்கெல்லாம் நீங்கள் வந்துடாதீங்க. கடைசி வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டுங்க. 4 பொண்டாட்டி. எத்தனை பொண்டாட்டி எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். சபையில் எல்லாரும் கண்ணை திறந்து கேளுங்க. ஏன்னா உங்களுக்கு கண் இல்லையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு சந்தேகம் வந்துடும். எல்லாரும் கண்ணை திறந்துக்குங்க. திறந்துட்டிங்களா? ரைட். யாராவது கண்ணை மூணா பக்கத்தில் இருக்கிறவங்க தட்டி கொஞ்சம் ப்ளீஸ் ஓப்பன் யுவர் ஐஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்லுங்க. 4 மனைவி இருந்தாங்க. இந்த கணவருக்கு ரொம்ப பிடிச்ச மனைவி எது சொல்லுங்க பார்க்கலாம் டக்குன்னு. பாருங்க எவ்வளவு உஷாரா இருக்கான் பாருங்க, அவ்வளவு வேகமா இருக்கான் பையன். அந்த கடைசி மனைவி மேலதான் ரொம்ப ஆசை இருக்கும். ஏன்னு கேட்டா அவ தான் கொஞ்சம் இளமையா இருப்பா, கொஞ்சம் அழகா இருந்திருப்பா. இன்னமும் அவகிட்ட ஒரு ஈர்ப்பு. 4வது பொண்டாட்டி மேல இந்த மனுஷனுக்கு ஒரு ஆசை. அதனால அந்த 4வது மனைவி அவன் என்ன செய்வானா, ரொம்ப அதிகமாக நேசித்து நல்ல உணவு கொடுப்பான், நல்ல உடைகள் கொடுப்பான், ரொம்ப அவன் மேலே அன்பு செலுத்துவான். அவளோடு தான் அவன் ரொம்ப சந்தோஷமாக இருப்பான், அவ கூட தான் அவன் முக்கியமாக இருப்பான். வாழ்க்கையில் அவளுக்கு தான் முதல் இடம் கொடுப்பான். யாருக்கு? அந்த சின்ன பொண்டாட்டி. எந்த பொண்டாட்டி? 4வது மனைவி இருக்காளே, அவன் மேலே அவளுக்கு அவ்வளோ இஷ்டம். இந்த அடுத்தது பார்த்தீங்கன்னா 3வது பொண்டாட்டி. இந்த 3வது பொண்டாட்டியை நினைச்சாலே அவனுக்கு ஒரு பெரிய பெருமை. அவளை நினைச்சா, அவளை பார்த்தாலே பெரிய பெருமை. அவளை எல்லாத்துக்கும் அறிமுகப்படுத்தி வைக்கிறதுல அவனுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். ஆனால் அவன் மேலே அவனுக்கு ஒரு பயம் இருக்கும் எப்போதும். இவங்கடா என்னை விட்டு ஓடிடுவாளோ, வேற எவங்க கூடயாவது போயிடுவாளோன்னு எப்போ பார்த்தாலும் அவன் மேலே அவனுக்கு ஒரு பயம், ஒரு சந்தேகம். அடுத்தது 2வது மனைவி. இந்த 2வது மனைவி அவனுக்கு கொஞ்சம் பிடிச்ச மனைவி. அவனை நல்லா புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தி அப்படின்னு சொன்னால் அந்த 4 பேரில் அந்த 2வது பொண்டாட்டி தான் நல்லா புரிஞ்சுக்கிட்டவன். அவனை என்ன சொன்னாலும் அவளுடைய பேச்சை பொறுமையாக என்ன சொல்கிறான்னு சொல்லி அவன் கவனிப்பான். அடுத்தது அவனுடைய பயத்தையோ அவனுடைய கவலையவோ அவன் என்ன செய்வான்னா, அவகிட்ட அவன் பகிர்ந்து கொள்ளும்போது மிகுந்த அக்கறையோடு பேசி அவனுக்கு ஆறுதலான நல்ல வார்த்தைகளெல்லாம் அவன் சொல்லுவாள். அப்புறம் எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா அவன் கூட தான் அவன் நடப்பான். அவனுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமானவளா இந்த 2வது மனைவி இருந்தான். கடினமான எந்த சூழ்நிலை இருந்தாலும் அவன் அவன் கூட தான் அந்த நேரத்தை செலவழித்து அவனை கைவிடாமல் அவன் கூடயே நடக்கிறவளா அந்த 2வது பொண்டாட்டி இருப்பான். இந்த மூத்த மனைவினா இவன் கேரே பண்ண மாட்டான், கண்டுக்கவே மாட்டான். ஆனால் அவள் நேர்மையாக இருக்கிறவ, அவள் தான் முதல்ல வந்தவ. அவள் ரொம்ப அமைதியாக இருப்பாள். அவனை ரொம்ப ஆழமாக நேசித்ததும் அவள் தான். இந்த 3 மனைவியோட கூட அவன் பிஸியாக நேரம் செலவழித்து பல வருடங்கள் கடந்துருச்சு. இவனுக்கு வயசாச்சு. ஒரு நாள் வியாதிப்பட்டான், மரண படுக்கையில் படுத்திருக்கான். அப்போ மரண படுக்கையில் படுத்திருக்கும் போது தான் சாக போகிறது அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. சாக போகிறது தெரிந்தோடனே முதல் முறையாக வாழ்க்கையில் தனிமையை உணர்கிறான். இந்த தனிமையை உணர்ந்தோடனே அவனுக்கு ஒரு பயம் வந்துச்சு. இப்போ அவன் நினச்சான், 4 மனைவி நம்மளோடு இருக்காங்களே, இவங்க நம்ம கூட வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு யோசித்து 4வது மனைவியை கூப்பிட்டு கேட்டான், நான் உன்னை ரொம்ப மிக அதிகமாக நான் உன்னை நேசித்தேனே, உனக்காக எல்லாவற்றையும் தந்தேனே, உன்னை தான் என் வாழ்க்கையில் முதன்மையாக வச்சேனே, நான் இறந்ததுக்கு அப்புறம்
நீ என் கூட வந்துருவியா அப்படின்னு சொல்லி அவகிட்ட கேட்டோன்னே அவ சொல்ல, ஐயையோ அதெல்லாம் என்னால முடியாது, உங்களையெல்லாம் நான் வர தயாரா இல்லை அப்படின்னு அவளை விட்டு அவன் போயிட்டான். இவன் அப்படியே நொந்து நூலா போயிட்டான், இருதயமெல்லாம் உடஞ்சு போச்சு. சரி, 4வது மனைவி நம்மளை ஏமாத்திட்டாப்பா, இந்த 3வது மனைவி கூப்பிட்டு கேட்கலான்னு 3வது மனைவி கூப்பிட்டு அவன் கேட்குறான். என் வாழ்க்கையில உன்னைத்தானே பொக்கிஷமா நினைச்சேன், உன்னைத்தானே பெருமையா நினைச்சேன், உன்னைத்தானே என் வாழ்க்கையில நான் நம்பினேன், நீயாவது என் கூட வருவியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னு அவ சொன்னா, இந்த பூமியில வாழ்க்கை நல்லா ஜாலியா போயிட்டு இருக்கும்போது நான் ஏன் உன் கூட வந்து சாவணும், அதுக்கெல்லாம் நான் தயாரா இல்லை, உன்னை விட இன்னும் நல்ல ஆளுங்க இருக்காங்க, நான் அவங்க கூட போறேன் அப்படின்னு சொல்லி வேறொரு ஆளுகிட்ட அவ போயிட்டான். இவளை என்ன சொல்லலாம் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, 2வது மனைவி, இவன் கண்ணீரோடு அவளை கூப்பிட்டு கேட்டான். என் கஷ்டத்திலாம் நீ என் கூட இருந்த, என் கஷ்டத்தையெல்லாம் கேட்ட, எனக்கு ஆறுதலாக இருந்த, எனக்கு ரொம்ப தயவா இருந்த, ஆனா இப்ப சொல்லு, நீயாவது என் கூட வரையா அப்படின்னு சொன்னபோது அவ சொன்னா, மென்மையா சொன்னா, நான் உன்னுடைய துக்கத்துல உன் கஷ்டத்துல நான் பகிர்ந்து கொண்டேன், அதுக்காக உன் கூட சாக என்னால முடியாது, நான் சாக நான் தயாரா இல்ல, உன் கூட நான் வர தயாரா இல்லைன்னு யார் சொல்லிட்டா? இந்த 2வது மனைவியும் சொல்லிட்டா. இப்போ முதல் மனைவி இந்த 3 பேருக்கிட்டையும் பேசி அவன் சோர்ந்து போயிருக்கிறத, அழுது கொண்டிருக்கிறத பார்த்தோன்னே, நம்பிக்கை இழந்து போயிருக்கிறத பார்த்தோன்னே அந்த முதல் மனைவி வந்தா. அவ சொன்னா, நான் உன்னுடன் வருகிறேன், நான் உன் கூட தங்குகிறேன், எப்பொழுதும் நான் உன் கூடயே இருப்பேன், உன்னை நான் ரொம்ப அதிகமாக நேசிக்கிறேன், நீ என்னை பலவீனமாக பார்த்த, என்னை புறக்கணிச்ச, என்னை நேசிக்கல, எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, எனக்கு நீ நன்மை செய்யலை, எனக்காக நீ எதையும் செய்யலை, ஆனால் நான் அப்படி இல்லை, ஆனால் நான் உன் கூட நான் நித்தியமாக நான் வரேன் அப்படின்னு சொல்லி இந்த முதல் மனைவி அவனை பார்த்து சொன்னாளாம். சரி, இது ஒரு கதை, சரியா? உருவகமாக தாவீது கிட்ட சொல்ற மாதிரி ஒரு கதை. அந்த மனிதன் யாருன்னா நீங்க தான் அந்த மனிதன். அந்த 4 மனைவிகளிலே 4வது மனைவி யாருன்னு கேட்டா உங்க சரீரம் தான் 4வது மனைவி. நீங்க இந்த உலகத்துக்குள்ள வாழ்ற நாட்களை ரொம்ப அதிகமா முக்கியத்துவம் கொடுக்கிறது யாருக்கு அப்படின்னா உங்க சரீரத்துக்கு. நாக்குக்கு நல்ல ருசியா சோறு போடுவீங்க, மூஞ்சிக்கு நல்லா பவுடர் போட்டு சென்ட்டு போட்டு குளிப்பாட்டி நல்ல ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து நல்லா நேசிச்சு கண்ணாடி முன்னாடி இப்படி பார்த்து அப்படி பார்த்து ரொம்ப ரொம்ப நீங்க நேசிக்கிற அந்த 4வது மனைவி யாருன்னா உங்க சரீரம். உங்க சரீரம் நீங்க மரிக்கும் போது அது உங்களோட வராது, அது மண்ணிலே மக்கி போய்விடும். இந்த 3வது மனைவி யாரு அப்படின்னு கேட்டா, இந்த 3வது மனைவி நீங்க போட்டிருக்கிற நகை, நீங்க வாங்கியிருக்கிற வீடு, நீங்க வச்சிருக்கிற பேங்க்ல இருக்கிற பணம், அப்புறம் உங்களுக்கு என்னெல்லாம் சொத்தெல்லாம் இருக்கோ, எதையெல்லாம் நீங்க மதிப்புன்னு நீங்க நினைச்சிருக்கீங்களோ அதுதான் இந்த 3வது பொண்டாட்டி. இந்த 3வது மனைவியினுடைய அழகை எல்லாருக்கிட்டையும் காமிக்கிறதுல கழுத்து நிறைய நகையை போட்டு, கையில பிரேஸ்லெட் போட்டு, மோதிரத்தை போட்டு இப்படி இப்படின்னு பேசுவீங்களே, வாட்ச் கட்டும் போது பிரேஸ்லெட் போட்டிருந்தா இப்படி இப்படின்னு கையை ஆட்டி காமிப்பீங்களே, காலில் கொலுசு போட்டிருந்தா சலக்கு சலக்கு சலக்குன்னு இந்த தங்க கொலுசு போட்டு ஆட்டி காமிப்பீங்களே, பட்டு சேரையை உடுத்தி உங்க பகட்டான கார்ல வந்து அப்படியே நான் பெரிய ஆளுன்னு காமிப்பீங்களே, அந்த 3வது மனைவி என்ன பண்ணுவாள் என்றால் உங்களை விட்டுட்டு வேறொருத்தனோடு ஓடி போய் விடுவாள். இன்னைக்கு நீங்க சேர்த்த காசு பணமெல்லாம் ஒன்று உங்க பிள்ளை குட்டிகளுக்கோ, அது பெண் பிள்ளை, இப்போ என்ன மாதிரி பெண் பிள்ளையை பெற்றிருந்தேன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், இப்போ நான் காசு சேர்த்து வச்சு என் பிள்ளைக்குன்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே ஒரு மகராசன் பெற்று வளர்த்து ஒரு பையனை வச்சிருப்பான், எந்த செலவுமே இல்லாமல் வீடு வாசல் நகை நட்டுன்னு அவன் என்ன செய்வான், நான் கொடுக்கறது என்ன பொண்ணுக்குன்னு கொடுப்பேன், ஆனால் என் மனைவி என் பொண்ணு என்ன பண்ணுவானா, என் புருஷன் அப்படின்னு எல்லாத்தையும் அள்ளி அவனுக்கு கொடுப்பான். இப்போ நான் பிரயாசப்பட்டு சம்பாரிச்சதுல யார் சாப்பிடுவான்? இப்போ என் பொண்ணு நான் பிள்ளை தரமாட்டேன் அப்படிங்கிறா.
கல்யாணம் ஆகிற வரைக்கும் எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இருங்க, நீங்க கவலைப்படாதீங்க, எங்க அப்பாட்ட ஏதாவது மிச்சம் மீதி இருக்கு, இருக்கிறத பிடிங்கிட்டு வர வாங்கிட்டு போவாங்க. நான் எந்த மனைவியை எல்லாத்துக்கிட்டையும் போய் காமிச்சு பெருமை பாராட்டுறனோ அந்த ஐஸ்வர்யம் இன்னொருத்தனுக்கு சொந்தமா போயிடும், அது என் கூட வராது. சரி, இந்த மூணாவது மனைவி இருக்கிறாளே, மூணாவது மனைவி யாரு? சரி சரி சார், ரெண்டாவது மனைவி யாரு அப்படின்னா, அதுதான் நம்முடைய ரிலேஷன்ஸ், ஃபேமிலிஸ், ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கஷ்டத்தையெல்லாம் சொல்லி, எக்கா எக்கா என் கஷ்டத்தை கேட்டியா, அம்மா அம்மா என் கஷ்டத்தை கேட்டியா, அப்பா அப்பா என் கஷ்டத்தை கேட்டியா, தம்பி தம்பி என் கஷ்டத்தை கேட்டியான்னு, நண்பா என் கஷ்டத்தை கேட்டியா, மை ஃப்ரெண்ட் தோழி என் கஷ்டத்தை கேட்டியான்னு, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிள், ரிலேஷன் சர்க்கிள், சொந்த பந்த சர்க்கிள், உங்க கவலைகளை எல்லாம் பகிர்ந்துக்குள்ள ரொம்ப கண்ணியமா அக்கறையா அவங்க நல்லா விசாரிப்பாங்க. ஆனா உங்களோடு கூட யாரும் செத்து போய் கூட வர மாட்டார்கள். அப்படி யாருங்க உங்களோட கூட வருவா? அந்த முதல் மனைவி. யாருங்க அந்த முதல் மனைவி? ஆண்டவராக இயேசுன்னு சொல்லாதீங்க, அதுதான் உங்க ஆத்துமா. மனிதனே, வாழ்கிற நாட்கள்ல உன் சரீரமாகிய நாலாவது மனைவிக்கும், பணம் காசு சொத்து ஐஸ்வர்யம் என்கிற மூன்றாவது மனைவிக்கும், சொந்த பந்தம் உறவுகள் என்கிற இரண்டாவது மனைவிக்கும் உன் வாழ்நாளை எல்லாம் செலவழித்துட்டு உன் ஆத்துமாவுக்கு எதையுமே செய்யாம போக போறியே, நீ மரிக்கும் போது வரப்போகிற உத்தமமான ஒரே மனைவி யார் என்றால் உன் ஆத்துமா மட்டும். உன் ஆத்துமாவுக்காக நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? ஆசீர்வாத பிரசங்கங்கள் வேணும் என்று நமக்கு ஆசையா இருக்கிறது. பவுனுக்கு மேல பவுன், இடத்துக்கு மேல இடம், வீட்டுக்கு மேல வீடு. எத்தனை வீட்டுல நீங்க வாழ்ந்துட முடியும்? ஒரு ஆறுக்கு 10 பெட்ல நீங்க படுப்பீங்களா? அவ்வளவுதான் நீங்க படுக்கிற இடம். உட்கார்றதுக்கு ஒரு 3க்கு 4 இடம் இருந்தா போதும், உட்கார்ற இடம். மறிச்சா நம்மளை அடக்கம் பண்றதுக்கு ஒரு 3க்கு 7 அடி, அவ்வளவுதான். இதுதான் நமக்கு நிரந்தரமானது. ஆனால் நம்முடைய வாழ்நாட்களிலே என்றைக்கும் தேவன் சொல்லுகிறாரு, உன் ஆத்துமாவுக்காக நீ சேரு, உன் ஆத்துமாவுக்கான காரியங்களை செய், நித்தியமாய் வாழப்போகிற காரியங்களுக்காக உன் ஆத்துமாவுக்கு கவனம் கொடு. வேதம் எப்படி தெரியுமா ஆசீர்வாதம் சொல்லுகிறது? 3 யோவான் 2 சொல்றாரு, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல. அப்ப வாழ்க்கையிலே நாம் முதன்மையாக வைக்க வேண்டியது என்ன? என் ஆத்துமா. என் பணத்தை என்னால் வெறுக்க முடியவில்லை, என் ஆபரணங்களை என்னால் வெறுக்க முடியவில்லை, என் ஐஸ்வர்யத்தை என்னால் வெறுக்க முடியவில்லை. என்னை பின்பற்றுங்கள், உங்களை மனுஷரை பிடிக்க வேண்டும் போது தகப்பனையும் வலையையும் நீ திரளாய் பிடித்த மீன்களையும் விட்டுட்டு அப்படியே ஆண்டருக்கு பின்னால் போனானே, அவன் கேட்கிறான், எல்லாவற்றையும் விட்டு பின்பற்றினோமே என்ன கிடைக்கும்? நன்றாய் கவனிங்கள். ஏதாவது ஒரு ஊழியக்காரன் இங்க சுகத்தை தவிர உனக்கு வேற ஒன்றும் இல்லைன்னு சொன்னா அந்த பிரசங்கம் தப்பு. எல்லாவற்றையும் பின்பற்றின உனக்கு 100 அத்தனை தருவேன், பட் ஒன் கண்டிஷன். என்ன சொல்றார்? துன்பங்களுடன் கூடிய 100 அத்தனையான ஆசீர்வாதம். சொந்த வீடு இருக்கு, கார் இருக்கு, கூடவே சுகரும் இருக்கு. என்னங்க, கவர்மெண்ட் வேலை இருக்குது, பென்ஷன் கூட வருது, ஆனா பிரஷரும் சேர்ந்து கேட்காம இலவசமா வந்துருச்சு. அப்ப இந்த உலகத்துல துன்பங்களோடு கூட 100 அத்தனையும் எனக்கு ஆசீர்வாதம் இருக்கு. ஆனா இந்த சரீரத்துல வாழ்ற நாள்ல துன்பம் இருக்கு. வேதம் சொல்லுகிறது, அன்றியும் தேவ பக்தியை நடக்க மனதா இருக்கிற யாவரும் முதலாவது துன்பப்படுவார்கள். பாஸ்டர் பாஸ்கரதாசன் அவர்கள் எழுதினார்கள், துன்பமற்ற சுகமும் வேண்டேன் என்று எழுதினார். சுகம் இருக்கிறது, திருமண வாழ்க்கையில நிறைய சுகங்கள் இருக்கிறது. ஆனால் பிரசவ வேதனையை ஒரு பெண்ணிடத்துல போய் கேட்டு பாருங்கள், அவள் சொல்வா, மறுபிறவி எடுத்து வந்தேன்பா. அந்த கணவனை பார்த்து கேளுங்க, மாச கடைசியான மண்டையை பிச்சுட்டு எங்கேயாவது ஓடலாம் போல இருக்கும்மா. சொந்த வீடு இருக்கு ஐயா, கார் இருக்குது, நல்ல வேலை இருக்கு, சம்பாத்தியம் இருக்கு, என்னையா உனக்கு பிரச்சனைன்னு கேட்டு பாருங்க. பிரச்சனை இல்லையா? பிரச்சனை இருக்கிறது.
துன்பம் இல்லையா? துன்பம் இருக்கிறது. பாடுகள் இல்லையா? பாடுகள் இருக்கிறது. இவ்வளவு இருக்கும்போது நான் ஏன் கடவுளை தேடணும்? இந்த கேள்வியை மட்டும் கேட்காத. இந்த பாடுகள் நடுவில் தேவபக்தியா நடக்கிற மனிதரை சோதனையிலிருந்து காப்பாற்ற தேவன் உண்மையில் கண்ணோக்கமா இருக்கிறார். அல்லேலூயா. துன்மார்க்கரை கைவிடுகிறார், நீதிமான்களை கரம் தூக்கி எடுக்கிறார். நீ 7 தரம் சாத்தானாலே தள்ளப்பட்டாலும் உன்னை திரும்பவும் தூக்கி எடுத்து நிறுத்த என் ஆண்டவர் வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. வேகமாக கர்த்தர் சொன்ன சில காரியங்களை உங்களிடத்துல சொல்லிவிட்டு நான் கடந்து போக நான் விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவதான காரியம், இயேசு நமக்கு செய்த 5 காரியம். நான் ஆசீர்வதிக்கப்பட முதலாவதாக இயேசு தன்னைத்தானே வெறுமையாக்கினார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, வீட்டில் போய் படித்துக் கொள்ளுங்க. அவர் தம்மை தாமே வெறுமையாக்கினார். எதற்காக தம்மை தாமே வெறுமையாக்கினார்? என்ன ஐஸ்வர்யவானாக்க. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, அவருடைய தரித்திரத்தினாலே நாம் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி அவர் தரித்திரராய் மாறினார். அல்லேலூயா. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆவிக்குரிய சகல விதமான ஆசீர்வாதங்களினாலே அவர் நம்மை இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ தம்மை தாமே வெறுமையாக்குதல் என்றால் என்ன? முதலாவதாக அவர் உங்களுக்காக நமக்காக பலியாகிற ஒரு தேவ ஆட்டுக்குட்டியாக அவர் பலியானார், ஒப்பு கொடுத்தார். தம்மை தாமே நமக்காக ஒப்பு கொடுத்தார். வாசிங்களா, முதலாவதாக நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக இயேசு ரத்தம் சிந்தினார். வெறுமை அல்ல, முதலாவதாக ரத்தம் சிந்தினார். மன்னிக்கவும், ரத்தம் சிந்தினார். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. எதுக்காக அவர் ரத்தம் சிந்துகிறார்? பாவம் இருக்கிற இடத்திலே சாபம் வரும். பாவம் தன்னுடைய உடன் சகோதரனாகிய சாபத்தை கொண்டு வரும். சாபம் தன்னுடைய பிள்ளைகளாகிய வேதனைகளையும் மரணத்தையும் கொண்டு வரும். ஆகவே தேவன் சாபத்தை போக்கும் பரிகார பலியாய் மாறினார். சாபங்களை ஏற்றுக்கொண்டார், பாவங்களை மன்னித்தார். அதற்காக தம்முடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி நம்மை கழுவினார். வேதத்துல நீங்க படிச்சீங்கன்னா, முதல்ல நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, மனிதனை ஆசீர்வதிப்பதற்கு முன்பதாக தேவன் ஒரு குற்றமற்ற ரத்தத்தை சிந்தினதுக்கு அப்புறம் தான் மனிதனுக்கு ஆசீர்வாதம் வந்தது. நீங்க வேதத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 1ல படிச்சு பார்த்திருப்பீங்க. தேவன் ஆதியிலே ஆதாமை ஏதாமை மனுஷனை உண்டாக்கி அவர்களை ஆசீர்வதித்தார். 2ஆம் அதிகாரத்தில் வந்தீங்கன்னா அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறார். ஆதாமை உண்டாக்கி பார்த்தாரு, அவன் தனியா இருந்தான், ஏற்ற துணை காணப்படலை. ஆதாமை மட்டும் உண்டாக்கி அவனை ஆசீர்வதிச்சு ஆண்டு கொள்ளுங்கன்னு சொல்லலை. ஆதாமை உண்டாக்குனார், ஆனா ஆசீர்வாதத்தை அவன் மேல இன்னும் கொடுக்கல. இப்ப அவன் என்ன பண்றான்னு பாக்குறாரு, அவன் சுவாகமா உட்கார்ந்துட்டு இருக்கிறான், ஏற்ற துணை இல்லை. இப்ப என்ன பண்ணினார்? அவனுடைய விலா எலும்புகளில் ஒன்றை அயர்ந்த நித்திரை உண்டு பண்ணி எடுத்தார். அப்ப ஆதாமின் விலா எலும்பை எடுக்கும் போது பாவம் செய்யாத தேவ சாயலில் படைக்கப்பட்ட தேவனுடைய சாயலா இருக்கிற ஆதாமின் ரத்தம் அந்த பூமியிலே சிந்தப்பட்டது. அப்ப முதலாக இந்த பூமியிலே சிந்தப்பட்ட ரத்தம் என்றால் ஆதாமின் ரத்தம். எந்த ஆதாம்? பாவம் இல்லாமல் பரிசுத்தவானா இருக்கிற ஒரு ஆதாமின் ரத்தம் சிந்தப்பட்டது. புரியுதா உங்களுக்கு? இந்த ஆதாமின் ரத்தம் சிந்தப்பட்டதினாலே அங்கே இருந்து ஏவாள் உண்டாக்கப்பட்டாள். இந்த ஏவாள் உண்டாக்கப்பட்ட பின்புதான், அதாவது ஆதாமின் ரத்தம் சிந்தப்பட்ட பின்புதான் ஆதாமையும் ஏவாளையும் தேவன் ஆசீர்வதித்தார். அப்போ முதலாவதாக நான் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு முன்பதாக எனக்காக ஒரு குற்றமற்ற ரத்தம் சிந்தப்பட வேண்டும். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நான் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக தன்னுடைய வெளியேறப்பெற்ற குற்றமில்லாத ரத்தத்தை சிந்தி ஏவாளாக திருச்சபையாகிய மனைவியாகிய மணவாட்டியான சபையை அவர் தனக்காக உண்டாக்கினார். எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் அவைகளை குறித்து நாம் படிக்கிறோம். அவர் கரைதிரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல்
பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே அவர் ஒப்பு கொடுத்தார். குற்ற நிவாரண பலியாக, பாவ நிவாரண பலியாக, சர்வாங்க தகன பலியாக அவர் தன்னை ஒப்பு கொடுத்ததினாலே குற்றமற்ற இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டது. குற்றமற்ற இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டதினாலே நான் பாவம் போக கழுவப்பட்டேன், தேவனுடைய பிள்ளையாய் மாறினேன். பாவம் மன்னிக்கப்பட்டதினாலே சாபம் நீங்கினது. சாபத்தை நியாயப்பிரமாணத்தின்படி இயேசு சிலுவையிலே சுமந்து கொண்டார். அவர் சுமந்து கொண்டதினாலே பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டேன். இப்பொழுதோ தேவனாலே நான் கிறிஸ்துவுக்குள்ளாக நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. ஆகவேதான் பாவம் செய்கிற இடங்களிலே ஆசீர்வாதங்கள் வராது. ஆசீர்வாதம் பெருகுகிற இடத்திலே பாவம் வேலை செய்யாது. காரணம் என்னவென்றால் தேவனுடைய பரிசுத்தம் உன் வீட்டிலேயோ உன் வாழ்க்கையிலேயோ ஒரு சுத்திகரிப்பு இயேசுவின் ரத்தத்தினாலே வரும்போது உன்னை சபிக்கக்கூடிய, உன்னை கடினமாக்கக்கூடிய, உன்னை ஆசீர்வாதங்களை திருடக்கூடிய ஒன்றும் உன் வாழ்க்கைக்குள்ளே வருவதில்லை. வாலிபனே, வாலிப கன்னிகையே, உன்னுடைய கற்பை காத்துக்கொள், உன்னுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள், உன் வாலிபத்தை காத்துக்கொள். அப்படி காத்துக்கொள்ளும் போது உனக்கு ஒரு நல்ல மனைவியை தருவார், உனக்கு ஒரு நல்ல கணவனை தருவார். அவர் வழியாக நல்ல பரிசுத்தமான நல்ல தேவ பக்தி உள்ள பிள்ளைகளை தருவார். உன் குடும்ப வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். சங்கீதம் 128 சொல்லுகிறது போல உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியம் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி வீட்டோரங்களில் கனிதம் திராட்சை கொடியை போல இருப்பார். உன் பிள்ளைகள் உன் பந்தையை சுற்றிலும் ஒளிவு மர கண்டுகளை போல இருப்பார்கள். வேதாகமம் சொல்லுகிறபடி 1 பேதுரு 1:18-19 சொல்லுகிறது, விளையாடப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே நீ மீட்கப்பட்டிருக்கிறாய். ஆகவே உன்னுடைய பிள்ளைகளும் விளையாடப்பட்டவர்களாக இருப்பார்கள். அல்லேலூயா. சங்கீதம் 105:37 சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் பஸ்காவின் ஆட்டுக்குட்டியை அடித்து ஈசோப்பு குழந்தைகளின் தண்டுகளிலே ரத்தத்தை தோய்த்து தன் வீட்டு நிலைக்கால்களிலே பூசினார்கள். இதனால் வரைக்கும் இவர்கள் அடிமைகளாக இருக்கிறார்கள். இதனால் வரைக்கும் எகிப்திலே இவர்களை ஆளுகிறார்கள். தங்கள் உணவுக்காக இவர்கள் கடினமாய் வேலை செய்ய வேண்டியதாக இருந்தது. தரித்திரம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள், வியாதிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், பலவீனப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். இவர்களிடத்தில் எதுவுமே இல்லாத குறைவுபட்டவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் என்றைக்கும் பஸ்காவின் ஆட்டுக்குட்டி அவள் வீட்டிலே அடிக்கப்பட்டு அதனுடைய ரத்தம் அந்த வீட்டின் நிலைக்கால்களில் பூசப்பட்டு அந்த வீட்டுக்கு இயேசுவின் ரத்தத்தின் பாதுகாப்பு உண்டானதோ, இயேசுவின் ரத்தத்தினாலே அவள் மீட்கப்பட்டார்களோ, அன்றைக்கே சங்காரக்காரன் எகிப்திலே புறப்பட்டு இவருடைய சத்துருக்களின் தலைச்சங்களை சங்கரித்த போது எகிப்தில் புறப்படுவதை கண்டு அவள் சந்தோஷப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவங்க சும்மா புறப்படவில்லை. அந்நியரிடத்தில் பொன்னுடைமைகளையும் வெள்ளி உடைமைகளையும் கேட்டு வாங்கினார்கள். இயேசுவின் ரத்தத்தினாலே இவர்கள் மீட்கப்பட்டவுடனே, பரிசுத்தமாக்கப்பட்டவுடனே இவர்கள் தரித்திரம் மாறிடுச்சு, இவருடைய வேதனை மாறிடுச்சு, இவருடைய அடிமைத்துடன் நுகங்கள் மாறிவிட்டது. இன்றைக்கு உனக்கு சொல்லுகிறேன், பரிசுத்தாவின் நிறைவோடு சொல்லுகிறேன், நீ இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்படுவாயானால் உன் கடன் அடிமைத்தனம் மாறும், உன் வியாதி என்கிற அடிமைத்தனம் மாறும், உன்னுடைய எல்லா தரித்திரம் என்கிற அடிமைத்தனங்கள் மாறும். நீ இயேசுவின் ரத்தத்தை குறித்து மேன்மை பாராட்டு. இயேசுவின் ரத்தத்தினால சுத்திகரிக்கப்படும்படி உன்னை ஒப்புக்கொடு. பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் உன் வீட்டிலே பூசும்படி ஒப்புக்கொடு. உன் வீட்டிலே நீ சொல்ல வேண்டும், இது கர்த்தருக்கு பரிசுத்தம், என் பாலியம் கர்த்தருக்கு பரிசுத்தம், இயேசுவின் ரத்தம் எங்களுடைய வீட்டை மூடிக்கொண்டிருக்கிறது. நாங்கள் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள். வெளிப்படுத்தின விசேஷத்திலே புதுப்பாட்டை பாடினவர்கள், வெண்ணங்கியை தடுத்தவர்கள், குருத்தோலை ஏந்தினனை குறித்து தேவதூதன் சொல்கிறார், இவள் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் சாத்தானை ஜெயித்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் ரத்தத்தை பயன்படுத்துகிற எந்த தேவ பிள்ளையின் மேலும் சாத்தானுக்கு அதிகாரம் கிடையாது. சாத்தான் உங்களை பயமுறுத்த வரும்போது சொல்லுங்கள், நான் உனக்கு சொந்தம் இல்லை, இயேசு தம்முடைய ரத்தத்தை சிந்தி என்னை மீட்டெடுத்திருக்கிறார். கடனே, நான் உனக்கு அடிமை இல்லை, இயேசு தம்முடைய ரத்தத்தை சிந்தி என்னை மீட்டெடுத்திருக்கிறார். கடனை பார்த்து பேசுங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், மலையை பார்த்து பேசு. உன் கடனை பார்த்து பேசுகிறாயா? உனக்கு எதிராக வருகிற சத்ருவை பார்த்து பேசுகிறாயா? நீ எப்படி பேச வேண்டும்? இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையினாலே, இயேசுவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன். இயேசுவின் ரத்தத்தில் மீட்கப்பட்ட என் மேல் உனக்கு அதிகாரம் இல்லை, அதிகாரம் இல்லை. கட்டளையிடுங்கள், அதிகாரத்தோடு ஜெபம் பண்ணுங்கள், விசுவாசத்தோடு அறிக்கை செய்யுங்கள்.
சத்ருவின் கிரைகள் உங்கள் வீட்டை விட்டு ஓடி போகும், உங்கள் வாழ்க்கையை விட்டு ஓடி போகும். ஆனா பிசாசு ஆண்டவருடைய ரத்தத்தை மறக்கடிக்க நினைப்பான். ஆட்டுக்குட்டியான ரத்தம் தோய்க்கப்பட்டு அந்த நிலைக்கால்களுக்குள்ளே பிரவேசிக்க அவனால முடியாது, உரிமை கொண்டாட முடியாது. என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படுவதற்கு உங்களை ஒப்பு கொடுங்க. வேதம் சொல்லுகிறது 1 யோவான் 1:17 இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை கழுவி சுத்திகரிக்கும். ஆமென். எபிரேயர் 9:14 தம்மை தாமே பழுதற்றபடியா ஒப்பு கொடுத்து கிறிஸ்துவின் ரத்தம் தேவனுக்கு ஊழியம் செய்கிறதுக்கு, ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்கிறதுக்கு செத்த கிரிகளை என் மனசாட்சியை சுத்திகரிக்கிறது. நீ ஒரு பாவி என்று சொல்லுவான். உங்களை பார்த்தவர்கள் சொல்வார்கள், 10 வருஷத்துக்கு முன்னால நீங்க செய்த பாவத்தை பார்த்தவர்கள் சொல்லுவாங்க, நீ ஒரு பாவி என்று. நீங்கள் சொல்ல வேண்டும், இயேசுவின் ரத்தத்தினால் நான் மீட்கப்பட்டேன், இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டேன். சொல்லுங்க, இயேசுவின் ரத்தத்தினால் நான் கழுவப்பட்டேன். ஒரு அசுத்தாவை பிடித்த ஒரு சகோதரி சபையில் இருந்தால், எப்போது இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் ரத்தம் செய்யணும் சொல்லிட்டு இருப்போனா, அவங்க எல்லாத்திட்டையும் போய் என்ன சொன்னாங்களாம், பாஸ்டர் நிறைய பாவம் செய்யறாரு, அதனாலதான் ஒரு இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்றாரு. அப்ப சாத்தான் எவ்வளவு கவனமா கவனிக்குது பாருங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்றதுனால என்னை தொட முடியல. இப்ப சாத்தானுக்கு என்ன அது குற்றப்படுத்துது, இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்றதுனால பாஸ்டர் நிறைய பாவம் செய்யறார். நிறைய பொல்லாத அசுத்தாவிகள் நம்ம சூழ இருக்கிறது. யாருக்குள்ள என்ன ஆவி இருக்குன்னு தெரியாது. நீங்க நன்றாய் உணர்ந்து கொள்ளுங்கள், நன்றாய் உணர்ந்து கொள்ளுங்கள். பொல்லாத ஆவிகள் இருக்கும், உங்க பக்கத்துல உட்கார அவங்களால முடியாது. ஆமென். நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. நீங்க யாரு? இயேசுவின் ரத்தத்தினாலே நான் கழுவப்பட்டேன். தம்மை தாமே அவர் ஒப்பு கொடுத்தார். இரண்டாவதாக, நான் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு அவர் தம்மை தாமே தாழ்த்தினார். 1 சாமுவேல் 2:7 சிறியவனை பொழுதினில் எடுத்து சிறுமியும் எலும்புமான குப்பிழந்து உயர்த்தி அவனை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்திருக்க செய்கிறார். இதுக்கு என்ன செய்யறாருன்னா, முதல்ல இயேசு என்னை ஆசீர்வதிப்பதற்காக முதல் ரத்தத்தினாலே அவர் என்னை சுத்திகரிக்கிறார், மீட்கிறார். அதுல ஒரு ப்ராசஸ் என்னன்னா, அவர் இறங்கி வந்தார். அவர் இறங்கி வராம நான் மேல வர முடியாது. அவர் எனக்காக கீழே வந்ததுனால தான் நான் மேல வந்தேன். எனக்காக அவர் தாழ்மைப்பட்டதுனால தான் நான் பெருமைக்குள்ள ஒரு இடத்துல கர்த்தர் என்னை கொண்டு வந்து வைத்தார். சங்கீதம் 41 சொல்கிறது, உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்தார், கண்மலையின் மேலே என் அடிகளை உறுதிப்படுத்தினார், கர்த்தரை துதிக்கும் புதுப்பாட்டை வைத்தார். முதல்ல உயர்ந்த இடத்துல என்னை உயர்த்த விரும்பும் தெய்வம் உலையிலிருந்து என்னை தூக்கி எடுக்கிறார். இரண்டாவது, உயரத்துல கண்மலையின் மேல வைக்கிறார். கண்மலையில் வைக்கிறது என்ன தெரியுமா? கண்மலை இயேசுவே, இயேசுவுக்குள்ளே கிறிஸ்துவுக்குள்ளே என்னை அவர் பாதுகாக்கிறார். சங்கீதம் 119 103வது சங்கீதம் 1:2 நம்ம படிக்கும்போது, என் அடிகளை உறுதிப்படுத்துகிறார். கண்மலையில் என் அடிகளை உறுதிப்படுத்தி. கண்மலை என்றால் வசன கண்மலை. வசன கண்மலையில காலடிகளை உறுதிப்படுத்தல் என்றால் என்ன? வசனத்தின்படி நடக்கிற வாழ்க்கை. அப்ப பாவ வாழ்க்கையிலிருந்து என்னை தூக்குகிறார், கண்மலையாக கிறிஸ்துவுக்குள் என்னை வைக்கிறார். கண்மலையின் அடிகளை உறுதிப்படுத்துகிறார். வசனத்தின்படி நடக்கிற பாதையில என்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இன்னைக்கு 20 வருஷம் 30 வருஷம் ஆன கிறிஸ்தவருடைய வாழ்க்கையை சொல்லுகிறேன், அவங்கெல்லாம் பரலோகம் போறது ரொம்ப சந்தேகம். வசதி வந்துருச்சு, கார் பங்களா வீடு வந்துருச்சு, பணம் பேங்க்ல வந்துருச்சு. இப்ப என்ன தேவையில்லை? கடவுளும் தேவையில்லை, சபையும் தேவையில்லை, ஊழியனும் தேவையில்லை. ஏன் சபையை மாத்துறாங்க தெரியுமா? நீ எனக்கு தகுந்த மாதிரி நீ ஒத்து வர மாட்டேங்கிற, நான் வேற சபைக்கு போறேன். நீ எனக்கு தகுந்த மாதிரி செட் ஆக மாட்டேங்கிற, நான் வேற சபைக்கு போறேன். நன்றாய் கவனிங்கள், சபையை மாத்துறதுல ஒரு விஷயம் இருக்கணும். நான் இருக்கிற சபையில எனக்கு சத்தியம் கிடைக்கல, நான் இருக்கிற சபையில ஊழியக்காரன் வாழ்க்கையில பரிசுத்தம் இல்லை, அல்லது சரியான உபதேசத்தை அவங்க உபதேசிக்கல அப்படின்னா, நீங்க வளருவதற்காகவும் உங்களை ரட்சிப்பை காப்பாற்றிக் கொள்வதற்காகவும் நல்ல சபைக்கு போறது தப்பு கிடையாது. ஆனால் சபை பெருசா இருக்குங்கிறதுக்காக சபைக்கு போகாதீங்க. சபை சிறுசா இருக்கிறதுக்காக சபையை மாத்தாதீங்க. ஊழியக்காரன் ஏழையா இருக்கிறாங்கிறதுக்காக ஊழியக்காரனை விட்டு போகாதீங்க.
ஊழியக்காரன் படிக்காதவங்களுக்காக போகாதீங்க. ஆனால் நீங்கள் பார்க்க வேண்டியது, ஊழியக்காரன் பரிசுத்தவானா இருக்கிறானா, எனக்கு சத்தியத்தை போதிக்கிறானா, தேவனுக்கும் எனக்கும் நடுவாக பரிந்து பேசும்படி ஒரு பிரதான ஆசாரியனாய் எனக்காக தேவ சமூகத்துல உத்தரவாதம் பண்ணுகிறானா, அதைத்தான் நீங்கள் பார்க்க வேண்டும். சங்கீதம் 119 133 படிங்க. உம்முடைய வார்த்தைகளிலே என் காலடிகளை நிலைப்படுத்தி ஒரு அநியாயமும் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். தேவன் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கும் போது ஒரு அநியாயம் செய்ய முடியாத ஒரு நீதிமானாய் கர்த்தர் மாற்றுகிறார். ரத்தத்தினாலே என்னை கழுவி விட்டார் என்றார். அவர் அடுத்ததாக ஒரு ப்ராசஸ் என்னை நீதிமானாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட உங்களை நீதிமானாக்கும்படியாக நீதிமான்களுடைய சபையில வைக்கிறார். முழுகி ஞானஸ்நானத்து மனம் திரும்புதல் முதலாவது, இரண்டாவது முழுகி ஞானஸ்நானம் எடுத்தது, மூன்றாவது என் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அந்த நிச்சயத்தோடு கூட காத்திருந்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறுதல், நான்காவதாக பரிசுத்த ஆபோஜன பந்தி ஆராதனையிலே பங்கெடுத்து சபையாக ஒரே சரீரமாக ஐக்கியப்படுதல், அந்யோன்ய ஐக்கியத்திலே நிலைத்திருத்தல், அப்போஸ்தலருடைய உபதேசத்திலே தரித்திருத்தல், இரவும் பகலும் ஜெபம் பண்ணுதல், சுவிசேஷம் அறிவித்தல், வருகைக்காக ஆயத்தப்படுத்தல். அல்லேலூயா. இந்த அனுபவங்களின் வழியாக நாம் கடந்து செல்ல கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அன்றையோ வசனம் சொல்கிறது சங்கீதம் 19 அன்றையும் அடியான் அந்த வசனங்களினாலே எச்சரிக்கப்படுகிறேன், துணிகரமான பாவங்களை ஆண்டு கொள்ள ஒட்டாதாயிரும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. வசனம் நம்மை எச்சரிக்க வேண்டும். ஒரு ஊழிய நம்மை எச்சரிக்க வேண்டும். வெறும் வாக்குத்தத்தங்களை சொல்லி மனசை சந்தோஷப்படுத்துகிறவனாக, வெறும் ஆறுதல் தேர்தலை சொல்லி நம்மை தாளாட்டுகிறவனாக, நான் தவறுகிற வேலைகளிலே என்னை கண்டித்து உணர்த்தி என்னை கண்டனம் பண்ணி போதித்து சிட்சித்து போதக சிட்சியினாலே என்னை சீர்வர்த்தி நடத்துகிறவனா இருக்க வேண்டும். ஒன்னு சொல்லட்டா, வாழ்க்கையில ஒழுங்கா இருக்கிறவனாலதான் சத்தியத்தை சத்தியமா சொல்ல முடியும், கண்டிப்பா பிரசங்கம் பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. அவன் தேவனோடு உறவாடுகிறனால தான் தவறிப்போன மக்கள் மேலே இரக்கம் காண்பிக்க முடியும், அவங்களுக்காக பரிந்து பேசி ஜெபிக்க முடியும். சிலர் பரிசுத்தமா இருப்பாங்க, ஆனா தேவனோடு உறவு இல்லாம இருப்பாங்க, அவங்க பர்ஃபெக்டா இருப்பாங்க. சில பேர் பாருங்க, இந்த சுயநலமான ஆவி, வீட்டில் அவங்க மட்டும் நல்லா ஜெபம் பண்ணணும், அவங்க மட்டும் நல்லா உபவாசம் போடணும், அவங்க மட்டும் நல்ல பேர் வாங்கணும், அவங்க மட்டும் பரலோகம் போகணும். ஆனா உண்மை என்ன தெரியுமா? நோவா அவன் காப்பாற்றப்படுறதுக்காக அவனுக்கு ஒரு பேழையை பண்ணணும்னா சும்மா இந்த இவ்வளவு பெருசு ஒன்று பண்ணியிருந்தான்னா போதும், 3 மாசத்துக்கு சாப்பாடு எல்லாம் சேர்த்து வச்சு தப்பிச்சு போயிருக்கலாம். ஆனா அவன் குடும்பத்தையும் சகல ஜீவராசிகளையும் காக்கிறதுக்கு ஆகாரத்தோட இருக்கிறதுக்கு அவன் பல ஆண்டு காலமாக, பல வருடங்களாக, ஏறக்குறைய 100 ஆண்டுகளுக்கு மேலாக அவன் ஒரு பேழையை செய்கிறான். ஒரு குடும்ப ஜெபம் பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்? யாரும் எந்திரிக்கலன்னு சொல்லி, கர்த்தாவே யாரும் எந்திரிக்கல, கர்த்தாவே தேவர்களின் 2 சரணத்தை பாடிட்டு, ஆண்டவரே இந்த பாவிகள் எல்லாம் நரகம் போவாங்க, தூங்குறவங்களாம் நரகம் போவாங்க, நானோ உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்பேன், இந்த கீழ்ப்படியாத குடும்பத்தோடு நான் போராடுறேன்னு சொல்லிட்டு ஒரு ஜெபம் பண்ணிட்டு போது ரொம்ப சுலபங்க. ஆனா அந்த தூங்குற மனைவி எழுப்பி, ஏம்மா டீ குடிக்கிறியா, ஏம்மா நல்லா இருக்கா உடம்பு, எந்திரியாம்மா அப்படின்னு மெல்லமா லைட்டை போட்டு மெல்லமா, சில பேர் அதிரடியே, ஏய் தூங்குறியே, இயேசு வந்தால் இப்படித்தானே தூங்குவேன், நரகம் அல்லவா போவாய். அவ எப்படி வந்து உட்காருப்பா? நரகத்தில் இருக்கிற பிசாசு மாதிரியே ஜபத்தில் உட்காந்துருப்பான். வா இட்லி கீழே நீ கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு உட்காருவா. அப்படி இல்லைங்க, ரட்சிப்புல வழி நடத்தணும், எல்லாரும் ரட்சிக்கப்படணும் அப்படின்னா ஒரு குடும்ப ஜபம் நடத்தணும்னா யாக்கோபு அழகா சொல்லுவான், ஒரு நல்ல மேய்ப்பு அப்படி தெரியுமா? ஏசா சொல்ற, வாடா முன்னால போறேன், அவன் சொல்ற, நீ முன்னால போன பின்னால வரேன், கரவலான ஆடுகள் இருக்கிறது, குட்டியான ஆடுகள் இருக்கிறது, சினை ஆடுகள் இருக்கிறது, பிள்ளைங்க குழந்தைகளா இருக்காங்க, மந்தையின் கால்நடைக்கும் பிள்ளைகளின் கால்நடைக்கும் தக்கதாக அவைகளை மெதுவாய் நடத்திட்டு வரேன். சமயத்துல அந்த ஆராதனை முடிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேகமா முன்னாடி ஓடி ஓடி வந்து அப்படி டபக்குன்னு அப்படி உட்காந்து பயங்கர தேவ பக்தியா நீங்க உட்காருவீங்க. மாம்சத்துல பார்த்தா அப்படியே எலியா மாதிரி மேலேருந்து அக்கினி வந்து இறங்கி
உன்னை பத்தி உன்னை தந்தூரி ரொட்டி போட்டாதான் என்ன அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு உதாரணம் படிச்ச நடந்த சம்பவம், யூகேல ஒரு சபையில ஆராதனை முடிக்கிறதுக்கு முன்னால கரெக்டா ஒரு மனுஷன் வயசானவர் வருவாராம். 2 நிமிஷம் தான் உட்காருவாராம். எத்தனை நிமிஷம்? அங்கெல்லாம் சர்வீஸ் 40 நிமிஷம் தான். 2 நிமிஷம் தான் உட்காருவாராம். ஆமீன் போட்டோன்னு போயிடுவாராம். ரொம்ப நாளா ஒரு 3 மாசமா இது நடக்குது. இதே அந்த பாஸ்டர் பார்க்குறாரு. விசுவாசிகள் நோட் பண்றாங்க. இப்போ விசுவாசிகள்லாம் என்ன பண்றாங்க, பாஸ்டர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. என்ன கம்ப்ளைண்ட் பண்றாங்க? என்ன அந்த ஆளு ஒரு ஒழுங்கீனமா இருக்கான். முதல் பாட்டு பாடும்போது, முதல் ஜெபம் பண்ணும்போதே வர வேண்டாமா அப்படின்னு நான் சொல்லுவேன்ல, அந்த மாதிரி அவங்கெல்லாம் சொல்றாங்க. உடனே பாஸ்டருக்கும் அப்படியே மீசி முறுக்கி விட்ட மாதிரி அப்படியே ஒரு அப்படியே பரிசுத்த வீராப்பு வந்துருச்சு அவருக்கு. உடனே என்ன பண்ணார், அந்த மனுஷன் வந்தபோது டக்குன்னு போனார். இனிமேல் நீ சபைக்கு வரக்கூடாது, வந்தா நேரமா வா, இல்லைன்னா வராத போ அப்படின்னாரு. அவர் சொன்னார், ஐயா அந்த 2 நிமிஷம் உட்கார்றது எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கு, எனக்கு பெலனா இருக்கு, அந்த 2 நிமிஷம் உட்கார்ந்துட்டு போறேன் ஐயா. இல்ல வந்தா நேரமா வா, இல்லைன்னா வராத போ அப்படின்னு. ஒரு 2 வாரம் கழிச்சு ஆஸ்பத்திரியிலேருந்து ஒரு செய்தி வருகிறது. உங்க சர்ச்சுக்கு ஒருத்தர் வருவாராமே, உங்க சபையினுடைய கார்டு ஒரு பாக்கெட்ல இருக்கு, அவர் இறந்து போய் விட்டார். எங்க போயிட்டாரு? இறந்து போயிட்டார். என்னன்னு வந்து பாருங்க. ஐயோ இறந்து போயிட்டாரா? வேகமா ஓடி போய் அங்க போய் பார்த்தா அந்த ஐயா தான் இறந்து போயிட்டார். அவர் பாக்கெட்ல ஒரு கடிதம் இருக்கிறது. அந்த கடிதத்தில் ஆண்டவருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அப்போ அந்த டாக்டர் சொல்றாரு, இவருக்கு கேன்சரு, இறந்துட்டாரு. அப்போ பேக்கெட்டில் என்ன எழுதியிருக்காருன்னு பார்க்கும்போது அதில் அந்த பாஸ்டரோட சேர்த்து எழுதியிருக்கார். பாஸ்டர், ஆண்டவரே நான் இந்த ஆலயத்துக்கு போய் என் முடியாத சூழ்நிலையில் போய் நாங்கள் 2 நிமிஷம் உட்கார்ந்தது என்னுடைய ஆத்மாவுக்கு ஆறுதலாக பலனாக இருந்தது. ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் எனக்கு அந்த 2 நிமிஷம் போதும். ஏன்னா அவர் கேன்சர்னால வர முடியாது. அவர் பொறுமையாக அப்படி புறப்பட்டு வர்றதுக்கு அவ்வளோ நேரம் ஆகி அந்த 2 நிமிஷம் அவர் வரும்போது கரெக்டாக 2 நிமிஷம் தான் அவர்னால சபையில் உட்கார முடியும். அதுக்கு மேலே அவருக்கு உட்காரக்க முடியாது, பலவீனம். அவர் சொல்கிறார் அந்த லெட்டரில், 2 நிமிஷம்னா உட்கார்ந்தது எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக பலனாக இருந்தது. இப்போ அந்த 2 நிமிஷம் எனக்கு கிடைக்காதனால என் உயிரே போகிற மாதிரி இருக்கு ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அதில் எழுதியிருக்காரு. அதே மாதிரி அவர் செத்து போயிட்டார். அப்போ தான் இந்த ஒரு பாஸ்டர் உணர்ந்தாராம், அந்த மனிதன் 2 நிமிஷம் வந்து அங்கே உட்கார்ந்தது அந்த மனிதனை உயிரோடு வாழ வைத்திருக்கிறது. 3 மாதத்துக்கு முன்னாடியே செத்து போவான்னு சொன்ன மனிதன் அந்த 2 நிமிஷம் வந்து தேவ சமூகத்தில் உட்கார்ந்ததுனால 3 மாதம் உயிரோடு இருந்திருக்கிறார். நீ இந்த 2 நிமிஷம் வரக்கூடாதுன்னு இந்த பாஸ்டர் சொன்னதுனால அந்த மனிதனுக்கு அந்த 2 நிமிஷம் கிடைக்காதனால அவர் மரித்து போய்விட்டார். அப்போ இங்கே ஆண்டவர் எதை பார்க்குறாருன்னா, நீங்கள் அந்த 2 காசு போட்டவ 2 காசு போட்டாலேன்னு அந்த 2 காசை கேவலமாக நினைக்கல. அவர் எந்த சூழ்நிலையில் அவள் காசை போட்டார் பார்க்க. இப்போ மலம்படியிலேருந்து வர்றவங்க ஒரு 1/2 மணி நேரம் லேட்டாக வர்றாங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. எனக்கு எப்படி இருக்கும், என்ன ஆராதனைக்கு லேட்டாக வர்றாங்க அப்படின்னா, உங்கள் எல்லாத்த விட அவங்க ரொம்ப தூரத்துலேருந்து வர்றாங்க. நீங்கள் வீட்டில் கிளம்புற நேரத்தை விட அவங்க கிளம்புற நேரம் ரொம்ப ஏர்லியராக இருக்கும். இப்போ ஜெனி வந்து எப்படி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாலேயே எந்திரிச்சு போகும். அப்போ கரெக்டாக 10 மணிக்கு 10 மணிக்கு எந்திரிச்சு போகும். அப்போ எல்லோரும் நினைப்பாங்க, என்ன பெரியவங்க 10 இப்போ கரெக்டாக 10க்கு தான் எந்திரிச்சு போகணுமோ அப்படின்னு சொல்லி நினைக்க தோணும். ஆனால் அந்த சூழ்நிலையில் எந்த சூழ்நிலையில் இவர்கள் தேவனை ஆராதிக்கிறார்கள் என்பதை மனிதன் அறியான், தேவன் அறிவார். அன்னாள் கண்ணீர் விட்டு புலம்பினாள். ஏலிக்கு குடிச்சிட்டு மப்புள்ள உளற மாதிரி தெரிஞ்சிச்சு. மற்றவங்களுடைய பார்வையில் நீங்கள் ஆராதிக்கிறது எப்படி வேணா இருக்குங்க, ஆனால் தேவனுடைய பார்வையில் உங்கள் ஆராதனை அவர் பார்க்குறாருங்க. அவர் பார்க்குறாருங்க. பார்க்கிறவர் உன்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலே நீ தேவனை எவ்வளமாய் ஆராதிக்கிறார் என்று பார்க்கிறார். ஆகவே அவசரப்பட்டு நம்ம யாரும் என்ன செய்யணும்னா எந்த குறையும் சொல்லக்கூடாது. ஆண்டவருடைய வசனத்தில் நிறுத்தி என்னை நீதிமானாய் நிறுத்தி என்னை ஆசீர்வதிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். தேவ சமூகத்தில் செலவழிக்கிற ஒரு நிமிடம் கூட உனக்கு வீணாய் போகாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு எப்படி இருந்தாலும் 10 மணிக்கு சரியா முடிச்சிருவேன். ஆமாம். அடுத்தது 3வது காரியம் பார்த்தீங்கன்னா, வெறுமையாக்கினார். எதுக்காக? என்னன்னா நம்ம ஐஸ்வர்யவானாக்க அவர் வெறுமையாக்கினார். வெறுமையாக்கிறார்னா தன்னையே உருக்குலைத்துட்டார். இப்போ
அதுக்கு ஒரு அடையாளம் என்னன்னா, ஆதாமுடைய நிர்வாணத்தை மூட ஒரு ஆட்டுக்குட்டியின் தோலை பிதாவாகிய தேவன் கொடுத்தார். அங்கே பிரதான ஆசாரியரா அங்கே தேவன் வந்து என்ன பண்றாரு, ஒரு ஆட்டை பலியிட்டு ஆதாமுக்கு தோல் உடைகளை கொடுக்கிறார். அந்த உடைகள் தான் ஆதாமின் நிர்வாணத்தை மூடுகிறது. அதே போலதான் ஏசா யாக்கோபுடைய விவகாரத்துல யாக்கோபு ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு ஆட்டுக்குட்டிகளை அறுத்து அந்த ஆட்டுக்குட்டிகளை கறியாக சமைத்து ஈசாக்கு புசிப்பதற்கும், அதனுடைய தோள்களை கைகளிலே போட்டு ஈசாக்கு போட்டு ரோமம் மிகுந்தோம் இல்லையா, அதனால ஈசாக்கு இல்லை ரோமம், அதனால போட்டு அனுப்புறாங்க. தேவனுடைய சாயல் வருவதற்காக ஏசாவின் சாயல் யாக்கோபுக்கு வர வேண்டும், ஆதாமுக்கு கிறிஸ்துவின் சாயல் வர வேண்டும், உங்களுக்கும் எனக்கும் இயேசு கிறிஸ்துவின் சாயல் வர வேண்டும் என்பதற்காக அவனுக்கு ஆட்டுக்குட்டியின் தோல், எனக்கு இயேசு கிறிஸ்துவே எனக்கு தோளாக, என்னுடைய நிர்வாணமாக அவலட்சணத்தை என் ஆண்டவர் மூடினார். நான் எல்லாவற்றையும் இழந்தேன். நான் வெளியரங்கமாய் நிர்வாணியாய் தவித்தவனாய் அவமானப்பட்டவனாய் குற்றுயிராய் போனவனாய் சபிக்கப்பட்டவனாய் மரணத்துக்கு பாத்திரவனாய் குற்றவாளியாய் நரகாக்கனுக்கு பயந்தவனாய் மரணத்துக்கு அதிகாரியான பிசாசுன் கீழாக விற்கப்பட்டவனாய் அடிமையாய் இருந்தேன். என் ஆண்டவர் எனக்காக பலியாகி அவர் தம்முடைய சரீரத்தை எனக்கு புசிக்க கொடுத்து பிதாவாகிய ஈசாக்கை திருப்தியாக்கி இஸ்ரவேலாகிய ஏசாவின் ஆசீர்வாதங்களை எனக்கு பிரஜாதியாக எனக்கு தந்து அவருடைய சாயலை என் ரோமமில்லாத அனலற்ற ஒரு வாழ்க்கை செய்கிற என்னுடைய கரங்களிலேயும் கால்களிலேயும் கிரிய செய்கிற ஒரு பரிசுத்தவானாய் என்னை மாற்றி என்னை தடவை பார்க்கும் போது பிதாவாகிய தேவன் என்னை யார் என்று பார்க்காமல் என்னை தடவை பார்த்து அவருடைய குமாரின் சாயலை கண்டு இன்னார் என்று அறியாதபடிக்கு என் குமாரன் தான் என்று சொல்லி என்னை ஆசீர்வதிக்கும்படி பிதாவுக்கு பிள்ளையாய் மாற்றின என் ஆண்டவருடைய அன்பு மாபெரும் அன்பு சொல்லுகிறது, என் மகனே நீ இனி வெறுமையானவன் அல்ல, நீ மிருகம் போல இல்லை, நீ பிசாசை போல இல்லை, நீ நிர்வாணியாய் நீ இழந்தவனாக அல்ல, நீ அடிமையாக அல்ல, நீ என் சாயலிலே இருக்கிறாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை இந்த உலகம் பாவியின் சாயலிலே பார்க்கலாம், விபச்சாரக்காரன் சாயலிலே பார்க்கலாம், பொய்காரன் சாயலிலே பார்க்கலாம், திருடனின் சாயலிலே பார்க்கலாம், ஆனால் நீ ஆண்டவர் இயேசு உன்னை தன்னுடைய பிள்ளையாகவே பார்க்கிறார். என் அன்புக்குரிய அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மத்தேயு 5ஆம் அதிகாரம் நீங்கள் படித்து பாருங்கள். அதுக்கு முன்பதாக ஒரு சத்தம். நம்முடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, ஈசாக்கு தடவி பார்த்து விட்டு சொல்லுகிறார், கரங்கள் ஏசாவின் கரங்கள், சத்தம் இன்னும் யாக்கோபு சத்தம். பெந்தேகோஸ்தே விசுவாசி, ஆனால் இன்னும் புறஜாதி சத்தம் உன் வாயை விட்டு போகல. கெட்ட வார்த்தை போகல, பொய் போகல, பித்தலாட்டம் போகல, பெருமை போகல, மேட்டுமை போகல, மாய்மாலம் போகல, அசுத்தங்கள் போகல, புறணி போகல, புறங்கூறுதல் போகல, மற்றவங்களை குறை சொல்லுதல் குற்றம் சொல்லுதல் போகல. யாக்கோபின் சத்தம் இன்னும் போகாத அநேக விசுவாசிகள் இங்கே இருப்பீர்களானால், கைகள் ஏசாவின் கைகளா இருக்கட்டும், உன் கரங்கள் இயேசுவை போல இருந்தாலும் இன்னும் உன் சத்தம் மாற வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். சத்தம் எப்படி மாறணும்? 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9-14 வசனம் வரைக்கும் நீங்க படித்து பாருங்க. அதுக்கு முன்னாக மத்தேயு 5:4 ஆண்டவர் 44 சொல்றார், உங்களை துன்பப்படுத்துவதற்காக ஜெபம் பண்ணுங்க, அவங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க. அந்த வசனம் உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியலையா? பரலோகத்தில் இருக்கிற பிதா பூர்ண சர்க்குணரா இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சர்க்குணரா இருங்க. யாக்கோபு 3:9-12 சொல்ற, துதித்திலும் சபித்திலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுவது எப்படி? துதிக்கிறதை அன்றி சபியாதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்றார். மத்தேயு 5:45-48 பிதா பூர்ண சர்க்குணரா இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சர்க்குணராயிருங்கள் என்று அவர் சொல்கிறார். அடுத்த அந்த காரியங்களை எல்லாம் நீங்க நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு காரியத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் யாக்கோபின் சத்தத்தை விரும்பவில்லை என்று சொல்லுகிறார். ஆமென். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஆகவே அன்புக்குரிய அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில கிறிஸ்துவனுடைய வெளிச்சம் உப்பாக, உடன்படிக்கையின் உப்பாக பிரதிபலிக்க, நீங்க உப்பாக வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே யோவான் 1ஆம் அதிகாரம் 9 எந்த மனுஷனும் பிரகாசிக்கிற ஒளி அந்த மெய்யான ஒளி
2 Corinthians 4:4 உங்கள் மனக்கண்களை அவர் பிரகாசிக்க வைத்திருக்கிறார். மத்தேயு 15:14 சொல்கிறார், கொடுன்னு வழிகாட்டினா 2 பேரும் ஒன்னா குழியில விழுந்துருவாங்கங்கிறாரு. ரோமர் 2 அதிகாரம் 19 அதே ஆண்டவர் சொல்லுகிறது நம்ம பார்க்கிறோம். அப்படியானால் கண்கள் வெளிச்சமா இருக்கட்டும், கண்கள் வெளிச்சமா இருக்கட்டும். வசனத்தின்படி வாழ்கிற ஒரு வாழ்க்கை, இயேசுவை அறிந்திருக்கிற நீங்கள் எல்லாருடைய பார்வையிலையும் இயேசுவின் சாயலை வெளிப்படுத்த வேண்டும். 2வது உப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். லேவியர் 2:13 சொல்கிறது, உடன்படிக்கையின் உப்பை பலியிலே குறைய விடாதே, உப்பால அது சாரம் ஏறணும் சொல்றாரு. மார்க் 9:49-50 சொல்றாரு, எந்த மனிதனும் எந்த பலியும் உப்பிடப்படுவது போல எந்த மனிதனும் அக்கினினாலே உப்பிடப்படுவான் என்று சொல்கிறார். ரோமர் 12:17-18 வாசிக்கிறோம், ஒருவனுக்கு தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லாரோடும் சமாதானமாயிருங்கள் என்று சொல்கிறார். ரோமர் 14:19 வாசிக்கிறோம், சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் அந்யோன்ய பக்தி விருத்திக்கு அடுத்தவைகளையுமே நாடுகள் என்று சொல்கிறார். கொலோசியர் 4:6 சொல்கிறார், உங்கள் வசனம் உப்பால் சாரம் பொருந்தினதா இருப்பதாக, கிருபை பொருந்ததா இருப்பதாக. அப்போ மற்றவங்களோடு பேசுனா கெட்டது எதையும் பேசாம அன்பா கிருபையா தயவாய் பேசுங்க. பேதுரு சொல்லுகிறார், உங்களுடைய நம்பிக்கையை உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல ஆயத்தமா இருங்க. அப்ப 2 காரியம், உங்களுடைய நற்கிரியை இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கணும். உங்களுடைய பேச்சு உப்பை போல கிருபை உள்ளதும் நம்பிக்கை கொடுக்கக்கூடியதும் அன்பு நிறைந்ததுமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. கடினமா யாரோடையும் பேசாதீங்க. உங்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் விரும்புகிறார். 2 பாயிண்ட் இருக்கு, 10:02 ஆயிடுச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன பண்ணலாம், முடிச்சிருவோமா? சரி, அடுத்த வாரத்தில் நம்ம 2 பாயிண்ட் நம்ம பார்த்துக்குவோம். அப்போ இன்னைக்கு சொல்லப்பட்ட காரியங்களை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுங்க. ஒரே ஒரு சின்ன கதையை சொல்லிட்டு நான் கடந்து போகிறேன். என்ன கதை அப்படின்னு, உங்களுக்கு கதை கேட்கறது ரொம்ப பிடிக்கும் தானே, அதனால் ஒரு கதை சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. நம்முடைய கெட்ட குணாதிசயங்களை நம்ம விட்டு எடுத்துடணும். கடினமான வார்த்தையில கணவனோ மனைவியோ வீட்டில் பேசாதீங்க. சக விசுவாசிகிட்ட பேசாதீங்க. உங்களை சுற்றிலும் வாழ்கிற புறஜாதி மக்கள்கிட்ட பேசாதீங்க. அன்பா தாழ்மையாக நல்ல விஷயங்களை பட்டு பேசாங்க. அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, பொண்டாட்டி 4 சாத்திட்டு சொல்லுவீங்க, சாத்தான் என்னை ஏவினான் என்று சொல்லுவீங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது. ஒரு கழுதை ஒன்று கட்டி வச்சிருந்துச்சு. கழுதை, இந்த கதையை மட்டும் கேட்டு போயிடுங்க, ரொம்ப முக்கியம். அப்போ சாத்தான் அந்த கழுதியை என்ன பண்ணான், அவுத்துட்டு போனான். சாத்தான் செஞ்ச ஒரே ஒரு வேலை, கழுதியை அவுத்துட்டு போயிட்டான். அவ்வளோதான். சாத்தான் அவன் வேலையை பார்த்துட்டு அவன் இடத்துக்கு போயிட்டான். அதுக்கப்புறம் எந்த சம்மந்தம் கிடையாது. இந்த அவுத்துட்ட கழுதை பக்கத்து இருக்கிற விவசாயியோட வயலில் போய் மேய்ஞ்சிருச்சு. இந்த விவசாயி வயலில் போய் மேய்ஞ்சோடனே இந்த விவசாயி மனைவி பார்த்தோன்னே கழுதி என்ன பண்ணா, கோபத்தில் வயலை மேய்ஞ்சிருச்சுன்னு சுட்டுட்டான். இந்த கழுதியோட ஓனர் வந்தான். கழுதியோட ஓனர் பார்த்துட்டு, ஐயோ என் கழுதியை சுட்டு போட்டாலே விவசாயி பொண்டாட்டின்னு அவன் விவசாயி பொண்டாட்டியை அவன் சுட்டு போட்டான். இப்போ விவசாயி வந்தான், அவன் பொண்டாட்டி செத்து கிடக்கிறத பார்த்தோன்னே இந்த கழுதியோட ஓனர் தான் என் பொண்டாட்டியை கொண்டுட்டான்னு சொல்லிட்டு அவன் போய் இந்த கழுதியோட ஓனரை சுட்டு போட்டான். இந்த கழுதியோட ஓனர் செத்து போயிட்டான். இந்த கழுதியோட ஓனர் செத்த உடனே கழுதியோட ஓனருடைய பொண்டாட்டிக்கு பயங்கர வெறி வந்துருச்சு. பசங்களெல்லாம் கூப்பிட்டு சொன்னான், டேய் நம்ம அப்பாவை அவன் கொண்டு போட்டான்டா, அந்த விவசாயி சும்மா விடக்கூடாது, வாங்கடா அவன் வீட்டில் போய் தீ வைப்பான், அவன் வீட்டுக்கு கொடுக்குறான்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு தீ வச்சாங்க. வீடெல்லாம் பற்றி எரிஞ்சிருச்சு. அவன் பிள்ளைங்கள்லாம் செத்து போயிட்டாங்க. யார் பிள்ளைங்க? விவசாய பிள்ளைங்களாம் செத்து போயிட்டாங்க. உடனே விவசாயி என்ன பண்ணனா, அவன் துப்பாக்கி எடுத்துகிட்டு அந்த கழுதியோட ஓனருடைய அந்த பிள்ளைங்களை எல்லாத்தையும் என்ன பண்ணால் சுட்டு எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டான். காலி பண்ணோடனே இவனுக்கு ரொம்ப கவலை வந்துருச்சு. யாருக்கு? கழுதியோட ஓனருக்கு. சரி, இந்த விவசாயிக்கு ரொம்ப கவலை வந்து சொன்னான், ஏ சாத்தானே, எங்கள் 2 குடும்பத்தையும் இப்படி அழிச்சு புட்டியே, இது நியாயமா அப்படின்னு கேட்டான். உடனே சாத்தான் அங்கே வந்தானா, நான் என்னடா பண்ணினேன் உன்னைய, நான் பண்ணினது ஒன்று தான் பண்ணினேன், கழுதியை மட்டும்தான் என்ன செஞ்சேன், அவுத்து விட்டேன். நான் சுட சொன்னேனா, அவளை கழுதியை சுட சொன்னேனா, பொறுமையாக போயிருக்கலாம்ல. அவள் பொறுமை இல்லாமல் கழுதியை சுட்டா. அதை பார்த்தா உம்பொண்டாட்டி சுட்டா. அதை பார்த்தா அவனுக்கு என்ன வந்துருச்சு, கோவம் அவன் பொறுமையாக இருக்கலாம்ல, கழுதி செத்துட்டு போட்டேன்னு அவன் என்ன பண்ணான், உம்பொண்டாட்டியை சுட்டான்.
நீ சும்மா இருக்கலாம்ல, நீ போய் அவன் இதை போய் இது பண்ண, அவன் வந்து என்ன பண்ணா உங்கள் வீட்டெல்லாம் கொளுத்தி விட்டா, இப்போ கடைசியில் நீ போய் அவன் குழந்தைகளெல்லாம் கொன்ன, இப்போ வந்து எம்எல்ஏ பழி சொல்கிற அப்படின்னு. நல்லா கவனிங்க, நம்ம கிறிஸ்தவர்கள் என்ன சொல்லியிருக்கிறோன்னா, நம்ம கீழே விழுந்தா ஒன்வேல போயிட்டு ஆக்சிடென்ட் ஆனோடனே, பாஸ்டர் சாத்தான் சோதிச்சுட்டான் பாஸ்டர், ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு பாஸ்டர், கட்டி ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். நீ ஒன்வேல போயிட்டு ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு கட்டி ஜெபம் பண்ணுமா? போலீஸ் ஒன்று இப்போ லைசன்ஸ் இல்லாமல் போய் போலீஸ் பிடிச்சதுக்கு பாஸ்டர் ஜெபம் பண்ண சாத்தான் சோதிச்சிட்டானா? நல்லா கவனிங்க, சாத்தான் வந்து ஒரு செயலை செய்கிறான், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் சாத்தான் செஞ்ச அந்த ஒரு செயலை நீங்கள் ஏன் டெவலப் பண்ணுறீங்க? அப்போ உண்மையில சாத்தான் வெளியே இல்லை, லூசிபர் சாத்தான் இல்லை, உங்களுக்குள்ள நிறைய சாத்தான் இருக்கான். யாருக்குள்ள? உங்களுக்குள்ள. உங்களுடைய குணாதிசயம் என்கிற சாத்தானுக்குள்ள இருந்து பொறாமை, எரிச்சல், கோபம், விரோதம், வைராக்கியம், மனசாட்சியை தொட்டு கண்ணாடி முன்னால் போய் நின்று சொல்லுங்க, எத்தனை தடவை நான் ரொம்ப கடினமாக பிரசங்கம் பண்ணும்போது என்னை மனசுக்குள்ள வீட்டில் போய் திட்டியிருப்பீங்க, சபையை மாற்றலான்னு எவ்வளோ தடவை யோசனை பண்ணியிருப்பீங்க. இதுக்கெல்லாம் சாத்தான் தான் காரணமா? யார் தான் காரணம்? உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நீங்கள் என்கிற சாத்தான் தான் காரணம். இது புது வகையான சாத்தான், ஒரு புது வெளிப்பாடோட சொல்றேன். அப்போ நல்லா கவனிங்க, எல்லாத்துக்கும் சாத்தான பழி சொல்லிட்டு இருக்காதீங்க. உங்களை மேல ஆளுகை செய்ய அவனுக்கு அதிகாரம் இல்லை. யாருக்கு? அப்படியானால் இன்னும் என் வாழ்க்கையில சாத்தானுடைய கிரிகள் வருகிறது என்றால் என் குணங்கள் மாறவில்லை, இயேசுவோடு எனக்கு உறவில்லை, வசனத்துக்கு கீழ்ப்படியலை, பரிசுத்தாவியானவரால் நான் ஆளப்படலை, நான் இன்னும் முழுமையா என்னை ஒப்பு கொடுக்கல. அதுக்கு காரணம் எனக்கு இன்னும் மனம் திரும்புதல் வரலை. ஒப்பு கொடுக்கலாமா? முழங்கால் படிட்டு ஜெபிப்போம். என் அன்புக்குரிய அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் உங்களை அர்ப்பணம் செய்யுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஏற்ற காலத்தில் அவருடைய வார்த்தைகளும் அவருடைய ஆசீர்வாதங்களும் தீவிரமாய் நிறைவேறும். ஆனால் தேவன் முறைகேடாய் செய்ய மாட்டார், எல்லாவற்றையும் முறையாக செய்கிறவர். அவர் எப்படி முறையாய் செய்கிறார் என்றார், முதலாவதாக அவர் வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலே உங்களை கழுவி சுத்திகரிக்கிறார். இரண்டாவதாக அவர் உங்களை நீதிமான்களாக மாற்றுகிறார். மூன்றாவதாக தேவன் அவருடைய சாயலிலே உங்களை உருவாக்க, மகிமையின் மேல மகிமை அடைந்த அவர் சாயலாய் மாற ஆண்டவர் சபையில வைத்து உங்களை போதித்து உங்கள் குறைகளை குற்றங்களை உணர்த்தி உங்களை சீர்படும்படியாக உங்களை அழைக்கிறார். ஆண்டரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டரை நான் உண்மை போல மாறணும். எனக்கு சொந்த வீடு இருக்கலாம், அது ஆசீர்வாதம் இல்லை. சொந்த கார் இருக்கலாம், எனக்கு ஆசீர்வாதம் இல்லை. அது சொந்த நிறைய பண நகைகள் இருக்கலாம், அது ஆசீர்வாதம் இல்லை. உண்மையான ஆசீர்வாதம் என்னன்னா, தேவனோடு நான் வாழ்கிற வாழ்க்கைத்தான் உண்மையான ஆசீர்வாதம். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்மோடு வாழ்கிற ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை எனக்கு வேண்டும். மோசைக்கு எந்த இடமும் இல்லை, எந்த சொத்து இல்லை, அரண்மனை பொக்கிஷத்தையெல்லாம் வேண்டான்னு அந்த பொசிஷனையும் பொக்கிஷத்தையும் வெறுத்துட்டு வந்தான். அவனுக்கு எதுவுமே இல்லை, அவன் தேவனோடு வாழ்ந்தான். அவனுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருந்தது. அதே போல் நான் தேவனோடு வாழ்ந்து ஆசீர்வாதமாக வாழணும். எனக்கு ஆழமான ஒரு நம்பிக்கை, எனக்கு போதித்தவர்களை விட எனக்கு அதிகமான ஒரு நம்பிக்கை, எனக்கு இந்த உலகத்தில் ஒன்றும் வேண்டாம் ஆண்டவரே, என் பொக்கிஷன் நீர். என் தாய் ஒரு பாட்டு எழுதுனாங்க, இயேசுவே நீர் எனக்கு சொக்க தங்கம், இயேசுவே நீங்கள் தான் எனக்கு பொக்கிஷன்னு ஒரு பாட்டு எழுதுனாங்க. அது கேட்டவங்க சொன்னாங்க, அவங்க எவ்வளவாய் தேவனை அப்படி நேசித்திருந்தா அவங்க ஆண்டவரையே பொக்கிஷமாக நினைச்சிருப்பாங்க. சொக்க தங்கமும் பொக்கிஷமும் யார் என்றால் இயேசு மாத்திரமே. வீடு, நிலம், ஆஸ்தி, பணம், ஐஸ்வர்யம் பொக்கிஷம் அல்ல. நான் பரலோகம் செல்லணும், அதுக்கு தேவனோடு உறவாடணும். இயேசு எனக்கு சொந்தம், நான் இயேசுக்கு சொந்தம், அதுதாங்க பொக்கிஷம். அந்த அனுபவத்தில் நடப்போம். தேவனுடைய கிருபை பெருகட்டும். பரிசுத்தமான பிதாவே, உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்து வருகிறோம், எங்களை அர்ப்பணம் செய்கிறோம். இந்த வேத வார்த்தை கேட்ட நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே, இந்த கடைசி காலத்தில் நிறைய நயவஞ்சரிப்பான போதனைகள் காற்றுகளைப் போல அலைகளைப் போல பொருளாசைக்காரனாலே ஆண்டவரே கர்த்தாவே மனசாட்சியில் சூடுன்ற பொய்யர்களின் நாம் ஆயத்தினாலே நிறைய சபைகள் ஊழியங்கள் போலியாக எழும்பி ஜனங்களை வஞ்சித்து கொண்டிருக்கிற, பொருளாசை பின்பற்றி நடக்கிற, பிழையாமின் வழியை பின்பற்றி நடக்கிற
அநேக ஊழியங்கள் எழும்பி ஜனங்கள் வஞ்சிக்கப்படும் போது நாங்கள் உம்முடைய சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை அங்கீகரித்து உம்முடைய சத்தியத்துக்கு கீழ்ப்பணிந்து எங்களை சிலுவையிலே அறைய ஒப்பு கொடுத்து இயேசுவே உம்முடைய சாயலாய் நாங்கள் மாறி மெய்யான ஆசீர்வாதமாகிய உம்மையும் உம்முடைய ரட்சிப்பையும் பெற்றுக்கொண்டு நித்திய ஜீவனை நித்திய ராஜ்யத்தை அடைய எங்களை தகுதிப்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். இங்க இருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த வசனங்கள் கிரியை செய்யட்டும். உம்முடைய பலத்த சத்துவம் அவர்களை வழி நடத்தட்டும். கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்பெடுத்து வழிநடத்தி ஆசீர்வதியும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பலவீனங்கள் மாற வேண்டும், என் இதயத்தின் சிந்தைகள் மாற வேண்டும், என் நோக்கங்கள் மாற வேண்டும் என்று உணர்த்தப்படுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் விடுதலையை வாக்களிப்பிறாக. நாங்கள் என்றைக்கு மரித்தாலும் எங்களுடைய ஓட்டத்தை ஆண்டவரே திருப்தியாக சித்தத்தை உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும் எடுத்துள்ளாக ஓடி நித்தியத்தை அடைவோம் என்கிற அந்த ஆனந்த பாக்கியத்திற்கு தகுதியுள்ள மக்களாய் ஓட உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற உதவி செய்வீராக. கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். கிருபையுள்ள வசனம் பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய பிள்ளைகளை ஆண்டு கொண்டு நடத்தட்டும். உம்முடைய பிள்ளைகளுக்கு வழி காட்டட்டும். உம்முடைய சத்தியம் பேசட்டும். உம்முடைய நல்ல ஆவியானவர் செம்மையான பாதையில நடத்துவீராக. இரட்சகராம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் நம்முடைய அன்பும் பரிசுத்த ஆவியான அன்னைக்கும் ஆசீர்வாதம் சந்தோஷம் சமாதானம் நம் அனைவரோடும் உலகிற சகல பரிசுத்தவான்களோடு இன்னும் இன்னும் கர்த்தர் திரும்ப வருமுன் இருப்பதாக. அல்லேலூயா. God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.